ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அதிதிகள் பக்கத்தோடு தான் இப்போ இணைந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்க நேரத்துல இப்போது நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் மிக முக்கியமான ஒருவர் வருகை தந்திருக்கிறார். இலங்கையினுடைய எழுத்துத்துறையை பொறுத்தவரையிலே இன்றைக்கு வரைக்கும் பல்வேறுபட்ட எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மத்தியிலேயே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர். பல வருட காலமாக இந்த எழுத்துத்துறையில இருந்தாலும் தனக்கான ஒரு தனியிடத்தை பிடித்திருக்கார். குறிப்பாக இந்த கிரைம் நாவல்கள் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மத்தியில் அதிகம் பரிச்சயமானவர். எழுத்துக்களை தாண்டி நடிப்பு, இசை, வாஸ்து என்று பல்வேறுபட்ட துறைகளிலுமே கூட கால் பதித்திருக்கக்கூடிய ஜனரஞ்சக எழுத்தாளர் மொழிவாணன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம். வண்ணத்தமிழ் வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். சந்தோஷம் ஐயா, உங்க கூட ஒரு நேர்காணல். இப்போ எழுத்துத்துறை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களினுடைய எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பல்வேறு துறைகள்ல கால் பதிச்சிருக்கிறீங்க. எழுத்து அப்படின்றது மட்டும் கிடையாது, நடிப்பு, நாடகம், இசை, வாஸ்து அப்படின்னு சொல்லி அப்படி எல்லா பக்கமுமே உங்களினுடைய கால் தடங்கள் இருக்கிறது. உங்களினுடைய ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பமானது ஐயா? ஆரம்பமே சொன்னால் எழுத்துறை தான். முதலில் எழுத்துறை தான் நான் வந்தேன். அதுக்கு காரணமாக எங்களோட தமிழ்வாணன் கல்கண்டூர் பத்திரிகை வந்துச்சு. அவருடைய பத்திரிகைகளை படித்து அவர் தான் என்னுடைய குருநாதர், மானசீக குருநாதர் அவர் தான். அப்போ எழுத வேண்டும் ஒரு ஆர்வத்தை தூண்டி கொடுத்தவர் அவர் தான். அப்போ அதிலிருந்து எழுத்துறைக்கு நான் வந்துட்டேன். அப்போ அதிலிருந்து ஆரம்பம். முதலாவது ஒரு சிறுகதை எழுதினேன். முதலாவது சிறுகதை ராதான்ற ஒரு பத்திரிகை அப்போ இருந்துச்சு. அதில் செந்தாமரைன்ற கதை எழுதினேன். அந்த கதையெல்லாம் சினிமா படங்களை வச்சு சினிமா படங்களை எடுத்து அந்த சிறுகதையை எழுதினேன் நான். இப்போ அதுதான் என்னுடைய முதலாவது கதை. அப்படியே அங்கேருந்தே இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டு வருது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த எழுத்துத்துறைக்குள்ள வந்தீங்களா ஐயா, இல்லைன்னா சின்ன வயசுல இருந்தே எழுத்துத்துறை மீது உங்களுக்கு ஆர்வம் அப்படின்றது இருந்ததா? அதான் சொல்லேன், ஆர்வம் வர காரணமும் இந்த தமிழ்வாணன் தான். அப்படி படிச்சு நான் புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார் அப்படியே எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காதா, நீயும் எழுத பாரு அப்படின்னு சொன்னார். நீ எழுத எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி நீ எழுதுவங்க அப்படின்றாரு. அது ஒரு உற்சாகமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கு அப்போ நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ நீங்க எழுதின முதலாவது அந்த விஷயம் அப்பாவினுடைய தூண்டுதல்ல நீங்க எழுதின முதலாவது விஷயம் ஞாபகம் இருக்கா? ஆமா. உங்களுக்கு அப்பா சொல்லி நீங்க எழுதின கவிதையோ அல்லது சிறுகதை, அந்த செந்தாமரைன்னு சொன்னேன். இப்போ அந்த சிறுகதை தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நான் சொன்னேன் வித்தியாசமாக தான், அதாவது எல்லாம் படங்கள்ல பேர் தான். அந்த நேரத்தில் அந்த படங்களை அவர்த்தையும் எடுத்து கதைக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சு கொடுத்தேன். அதான் ஆரம்பம் என்னுடைய. அங்க ஆரம்பிச்ச பயணத்துல இன்னைக்கு வரைக்கும் நிறைய புத்தகங்கள் வெளியீடு வந்திருக்கிறது. எத்தனையோ விதமான கதைகள் உங்களினுடையது வெளிவந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த கிரைம் நாவல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இலங்கையில இருக்கக்கூடிய ஒரே கிரைம் நாவலினுடைய எழுத்தாளர் நீங்க தான். அந்த கிரைம் கதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி அது திசை மாறினது? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த காதல் நாவல்கள் நாங்க நிறைய பார்க்கிறோம். காதலினுடைய எழுத்துக்கள் நாங்க நிறைய வாசிக்கிறோம். அப்புறம் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், பெண்களினுடைய எழுச்சி தொடர்பான கதைகள், இப்படியா எழுத்துக்கள் எல்லாமே வரும் பொழுது அதெல்லாம் தாண்டி இந்த கிரைம் பக்கமாக உங்களினுடைய கவனம் போனதுக்கு இங்க எடுத்து நீங்க சொன்ன விஷயங்கள் எழுதுறது நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. சொல்லுவாங்க நிறைய பேர் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. யதார்த்தம் எழுதுறதுக்கு அதெல்லாம் எழுதிட்டு யதார்த்தம் அந்த கதையெல்லாம் எழுதுவாங்க. நான் பார்த்து இது சரி வராது, கிரைம் கதை கொஞ்சம் எழுதி பார்ப்பேன். அங்கே யாரும் எழுத்தானே எழுதுறதுக்கு அதில் போனாலும் நான் முன்னுக்கு வரலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். எப்பயும் நான் வித்தியாசமாக கொஞ்சம் நினைக்கிறவன் அப்போ அந்த கிரைம் கதை எழுதுவேன்னு சொல்லிவிட்டு அந்த லைனுக்கு போனேன். நிறைய கிரைம்கள்லாம் படித்து அப்படியே அந்த ஸ்டைலுக்கு வந்துட்டு அப்புறம் அதுதான் என்னோட மெயினே கிரைம் தான். இதுதான் இப்போ உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த சோக கதைகள் எழுத விருப்பம் இல்லை. வீட்லேயும் பிரச்சனை, அங்கே கதைகள் படிக்கிறோம் அதுலேயும் பிரச்சனைடா அர்த்தம் இல்லாமல் போகும். படங்கள்னு பார்க்குற மாதிரி தான். வீட்டில் சோகம்னு படம் பார்க்க போனால் அது சோகமாக இருந்தால் அது படத்தை பார்க்க மாட்டாங்க. இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு. அப்போ இந்த வாசகர்கள் எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்ளணும். அதான் என்னுடைய இது. சோகத்தை கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. அதான் கிரைம் கதை நல்லாயிருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக இருக்கும். ஒரு கதையிலும் பரபரப்பாக எழுதிட்டே போகும். அதுக்கான ஆரம்பப்படி எங்களோட தமிழானது தான். அங்கேருந்து அப்படி அந்த 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 வேகத்தில் வந்தது தான் அது. அப்படியே அந்த வேகம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. தனியில் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 250 கதைகள் எழுதியிருப்பேன் நான். அது யாரும் செஞ்சு எழுதுவாங்களோ யாருமே எழுதுனே இல்லை. நான் எழுதியிருக்கேன். அதான் கூடுதல் எழுதியிருக்கேன். கூட தினகரன் இல்லை. எங்களோட ஸ்ரீகுருநாதன் ஐயா இருக்கும்போது ஒரு கதை முடியக்குள்ள ஒரு கதை எழுதுவேன். நிப்பாட்டு இல்லை, ஒரு கதை முடிஞ்சால் அவர் சொல்லுவார். அது கேட்பார். நான் சொல்லுவேன் சார் அடுத்த கதை முடிய போகுது, அடுத்த கதை ஆரம்பிச்சு இப்படிதான் சொல்லுவார். அடுத்த கதை ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே எழுதிக்கிட்டு கிட்டத்தட்ட அவர் இருக்கும்போது 18 கதை எழுதினேன். அப்புறம் செந்தில் வந்தார். செந்தில் வந்த பிறகும் அதே நேரம் தான் எழுதுங்க சொன்னார். எழுதுங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க. இப்போ எழுதிக்கிட்டு இப்போ கதை ஒன்று போய்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை கண்ணுக்குள் நிலவு. கண்ணுக்குள் நிலவுன்னு தான் சொல்லுவாங்க. அதை மாற்றினா கண்ணுக்குள் நிலவுன்னு போட்டிருக்கேன். அப்போ கிரைம் கதை இருந்தது. அது போய்கிட்டு இருக்கு. 5-6 போய்கிட்டு இருக்கு. இப்போ டெய்லியில் போகுது. வெள்ளிக்கிழமை போகுது. அப்படிதான் அந்த படியை அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிரைம் நாவல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா கதைகளையுமே ஒரே மாதிரி இருந்துடக்கூடாது.
ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னாலும் என்ன ஒரே மாதிரி கதைகள் வருது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து வாசகர்களுக்கு வந்துரும். ஆனா வித்தியாசமான கதைகளை வந்து நம்ம கொண்டு வரணும், கருவுகளை கொண்டு வரணும். இப்ப கிரைம் நாவல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மை நிதர்சனங்களை வந்து அப்படியே சொல்லவும் முடியாது. இப்ப அதுல கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பா கொண்டு வர வேணும். இது எவ்வளவு பெரிய சவால் ஐயா உங்களுக்கு? அது சவால்னு சொல்லி சவால் இல்லை. அதாவது இப்போ நான் வந்து கதையை வந்து முழுக்க முழுக்க கதையை ஐடியா பண்ணி கொள்வது இல்லை. கேட்டால் முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், அவ்வளோதான். இதை வச்சுட்டு தான் நான் கதை எழுதுறது. அப்போ எழுதும்போது இடையில வந்துடும் அதெல்லாம். ஒரு அத்தியாய முடிவில் மற்ற டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அது கடவுள் அது அந்த சராசரி கிஃப்ட் அது வந்துக்கிட்டே இருக்கும். அது முல்லாம் கதை எப்பயும் ஒரு கதை முழுக்க பத்திரிக்கை எழுதுறதும் இல்லை. ஒரு அத்தியாயம் ஒரு கிழமைக்கு ஒரு அத்தியாயம் எழுதி கொடுக்குறது. முழுக்க ஆரம்ப கதை எழுதுனேன், அது மட்டும் தான் முழுக்க எழுதின கதை. நான் வந்து மாதம் பிட்டி மாயனத்து மருவம் அப்படின்ட்டு அதான் என்னுடைய முழுக்க எழுதின ஃபுல்லாக எழுதின கதை. அதான் வந்து அதுக்கு ஒரு கதை கூறுனா எழுதில்லை, ஃபுல்லாக எழுதுனதே கிடையாது இது வரைக்கும். எல்லாம் ஒவ்வொரு அத்தியாயம் ஒரு கிழமை எழுதி கொடுத்தேன் இருக்குது. அப்போ அத்தியாயம் அத்தியாயமாக மக்கள் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் அத்தியாயமாக போயிட்டு அப்படியே புகுந்திருக்கிறீங்க. என்ன அப்போ இப்போ உங்களுக்கு அப்போதான் ஒரு நாவல் எழுதுறதுக்கும் ஒரு தொடக்க எழுதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாவலை படித்து உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறோம் நாங்கள். இப்போ அதில் அவளை ஆனால் தொடர்கதை அப்படி இல்லை. அது ஒவ்வொரு கிழமையும் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அது கதை முடிக்கும் போதும் அடுத்த கிழமை படிக்கிற மாதிரி தான் அது முடிக்கணும். கொண்டு சஸ்பென்ஸாக முடிக்கணும். அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கதைகளை பார்த்தா விளங்க உங்களுக்கு அப்படி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து. ஆமாம், இப்போ எத்தனையோ கதைகள் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சது எது? உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரைம் கதை அப்படின்னா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எது சொல்லுங்க? கிரைம் கதைன்னு சொன்னாங்க. இப்போ நான் எழுதின கதை ஒன்று வந்து இப்போ புக்காக போட்டேன் நான். அது உங்களுக்கு அது போட்டது வந்து செப்டம்பர் அழகி. செப்டம்பர் அழகின்ற நாவல் போட்டு அது புக்காக போட்டிருக்கேன் நான். இப்போ அது தினகரனில் வந்த கதை தான். அதான் பிடிச்ச கதை. அதாவது கிரைம். அது எப்படி கிரைம்னா அந்த ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் இருக்குது, அந்த டைப் கதை உண்டு. அது ஜேம்ஸ் பாண்ட் கதை இங்கே வந்ததே இல்லை, ஸ்லோனில் வந்ததே இல்லை. அப்போ அதான் நான் முதலாவது அந்த கதையில் எழுதினேன். ஸ்லோனில் வந்து முதலாவது ஜேம்ஸ் பாண்ட் கதை அதுதான். அதை போட்டு தான் எழுதுவேன். அந்த கதை எனக்கு பிடிச்சிருக்காது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், எல்லாம் த்ரில் முழுக்க சஸ்பென்ஸ் தான் இருக்குது அந்த கதையில் வந்து. அத்தியாயம் சஸ்பென்ஸ். இப்போ இன்றைக்கு இந்த இடத்தை நீங்க உருவாக்குறதுக்காக நிறைய உழைச்சிருப்பீங்க. சாதாரணமாக இந்த இடம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா இன்னைக்கு மொழிவாணன் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒருத்தங்களாக மாறி இருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அதாவது நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துலேருந்து முன்னுக்கு விட மாட்டாங்க. சிலங்க இருக்கவங்க அவங்க தட்டிக்கிட்டே இருப்பாங்க. பத்திரிக்கை அனுப்புனாங்க, அங்கே வெட்டி போட்டு அங்கே போட மாட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே போயிட்டு நான் போயிட்டு முதலாவது கதைகளை கொடுத்து நான் வந்து பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த மாதம் மாதம் பிடி மாற்றம்னு சொன்னது அந்த கதையை கொண்டே கொடுத்து ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்துச்சு டெய்லி அது தொடர்கதை போய்கிட்டு இருக்கோம். அது தொடர்கதைன்னு இருக்குது பாருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அப்போ அவரும் செஞ்சால் 2 பேர்கிட்ட படிக்க கொடுத்தாரு. ஒரு கிழமை கழிச்சு வாங்க அப்படின்ட்டாரு. அப்போ நான் போனேன். ஒரு கிழமை கழிச்சு போனேன் வாங்க அப்படின்னு 2 பேரை கூப்பிட்டாரு. படிக்க கொடுத்தாங்க, 2 பேர் வந்தாங்க. அதான் கதை எப்படி இருக்கு? இல்லை சார், சின்ன பிள்ளைகள் படிக்கிற கதை அப்படின்ட்டாங்க. நான் எழுத மர்ம கதை. அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் படிக்கிற கதை சார், அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதான் கேட்டீங்க தானே, கதை கொடுத்தாரு. அப்போ அதே நேரம் ஜோதி பத்திரிகை ஒன்று வாங்கிச்சு. அப்போ அதுக்கு ஆசையாக இருந்தாங்க அன்னலட்சுமி அக்கா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அன்னலட்சுமி அக்கா அவங்க தான் ஆசையாக இருந்தாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன். அது சிறுவர் பதக்கம் வந்து போகுது, அதில் சிறுவர் பகுதி வந்து போகுது. இந்த சிறுவர் பகுதி கதை ஒன்று இருக்குது, இதை பாருங்கள் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்தேன். ஒரு கிழமை கழிச்சு வாங்கிட்டாங்க. ஒரு கிழமை கழிச்சு நான் போனேன். என்ன நீங்கள் மர்ம கதையை கொடுத்து போட்டு சிறு கதை சின்ன பிள்ளை கதைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. அது மர்ம கதை இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க சிறு பிள்ளை கதை அப்படின்ட்டு. அப்போ உங்களே வாசையா கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ வாசம் அப்புறமா ஆசையாக இருந்தார். நான் போனேன். என்ன நல்லா இருக்கு உனக்கு கதை, நல்லா சஸ்பென்ஸாக எழுதிருக்கீங்களே, நாங்கள் அடுத்த வாரம் ஆரம்பிச்சோம், ஜோதியில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லு. எங்கே போகுதுன்னு பாருங்கள் சொல்லி வர உங்களுக்கு. அப்போ பேரை மாற்றுவோம், அந்த பேர் சரியில்லை அப்படின்னு நீலக்குருவின்னு அவரே ஒரு பேர் வச்சார். நான் நீலக்குருவின்னு பேர் வச்சுருக்கேன் அதுக்கு. அப்போ கதை போகணும் இந்த ஸ்டார்ட் ஆகி தொடக்க. அதுதான் நான் எழுத முழுக்கையில் ஸ்டார்ட் ஆகணும் தொடக்கிறதே அதுதான். எந்த வருஷத்துல ஐயா அது முதலாவது? அது 70 நினைக்கிறேன், 68 70 நினைக்கிறேன். வருஷமும் கொஞ்சம் மறந்துடுச்சு. ஏன்னா அந்த தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆமாம், இந்த அப்படியே தான் 2 பேர் படித்து சரலன்னு சொன்ன கதை திருப்பி இங்கே வந்து இப்படி போய் அதான் சொல்ல வரேன். இப்படி தான் வளர்ந்து வந்தேன் நான். இப்போ அப்படியே அந்த இது இருக்குது தானே. இப்போ யாராவது டக்குன்னு சரலன்னு சொல்லிடுவாங்க. அவங்க ரசனை அப்படி இருக்குது. ஒரு ரசனை பொறுத்தான விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு சில ரசனை எனக்கு பிடிக்காது அப்படி ஒன்று இருக்குது தானே. இப்போ அது நான் போட்டி கதைகளே அனுப்புறதே இல்லை. ஏன் தெரியுமா?
ஒரு 8 பேர் 4 பேர் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ 4 பேருடைய ரசனை 40,000 பேர் ரசனை ஆகாது தானே. ஆகாது. அப்போ அதான் நான் அனுப்புறதே இல்லை, போட தான் தெரியும் அப்படி சொல்றதே இல்லை. ம். ஆனா இன்றைக்கு வந்து அதிகமா அந்த போட்டி கதைகள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு வந்து போட்டிக்கு நீங்க வந்து உங்களோட கதைகள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களுமே நாங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும் பொழுது ஏன் எழுத்துத்துறையில இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க எழுத்துத்துறையை மட்டும் நீங்க வந்து கால் வைக்கல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நடிப்பு, இந்த நாடகம், இசை, அதுக்கு பிறகு இந்த வாஸ்து வாஸ்து அப்படின்ற விஷயம் வந்து எல்லோருக்குமே வருமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான். இப்போ நீங்க வந்து அந்த வாஸ்து பக்கமுமே கூட போயிருக்கீங்க. இந்த ஒரு ஈடுபாடு இல்லது இந்த ஒரு விருப்பம் எப்போ இருந்து? அதான் எனக்கு, அதாவது எனக்கு ஒரு ஆசை வந்து வித்தியாசமாக ஏதாவது செய்யணும், வித்தியாசமாதிரியே பண்ணிட்டே இருக்கணும்னு, வித்தியாசத்தின் விலை இல்லை நானும் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்போ எல்லாம் படிக்கிறது வாஸ்து எழுத போகணுன்னு எல்லாம் படித்தேன். புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்து டக்குன்னு பேப்பருக்கு எழுதி தொங்கிட்டேன். தினகரன் தான் எழுதினேன். தினகரன் எழுதி முடிச்சு வாஸ்து உங்கள் தோஸ்து அப்படின்ட்டு புக்காக போட்டிருக்கேன் அது. அப்போ அதை வந்து அப்படி தான் அதுக்கு வந்துச்சு. நான் இப்போ அப்படி தான் ஒவ்வொரு துறைக்கும் போகக்குள்ள முதல்ல நான் அவ்வளோ எல்லாம் அந்த துறையில் என்னென்ன இருக்குன்னா முதல்ல படிச்சுக்குவேன். நான் வந்து படித்து கூட நானே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன், இது சரியாக இருக்கா பண்ணி போட்டு தான் நான் புக் அடித்து எல்லாம் மத்தாக்கணும்னு சொல்லுறது. அப்போ வாஸ்து சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்குற வாஸ்து நிறைய பேர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் அப்படி போனது. அது அப்படி தான் அது வளர்ந்துச்சு அது. அப்ப இந்த வாஸ்து பத்தி எழுதும் பொழுது உங்ககிட்ட வந்து என்னுடைய ஜாதகம் இப்படி இருக்கு, இதை கொஞ்சம் பார்த்து தருவீங்களா அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்களா? இல்ல, ஜாதகம் வராது. வாஸ்துக்கும் ஜாதகம் சம்பந்தம் இல்ல. வாஸ்து வேற, ஜாதகம் வேறு. ஆமா, எங்களோட வீட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அது வந்திருக்காங்க. இப்ப அதுக்கு ஏதாவது பண்ணலாமா, அதுக்கு என்ன செய்யலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. அதான் வீட்டுல பண்ணி கொடுத்துருக்கேன் நான் போயிட்டு. வீட்டுல போயெல்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு எங்க இந்த அடுப்பு எங்க பக்கம் வைக்கணும், தண்ணி எந்த பக்கம், எந்த பக்கம் கட்டில் போய் தூங்கணும், எந்த பக்கம் தலை தூங்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு. அதெல்லாம் அது நிற்குது. சரி, அடுத்து வந்து நம்ம உங்களுடைய அந்த நடிப்பு பத்தி பேசலாம். நடிப்பு அல்லது இந்த இசை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டும் வெவ்வேறானதாக நம்ம வந்து பேசலாம். இப்போ இந்த நடிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது தொடர் நாடகங்கள் அதிகமாக தொலைக்காட்சிகளை வந்து வெளிவந்திருந்தது. அந்த தொடர் நாடகங்களை வந்து நீங்க தான் கண்டிப்பா எழுதியிருந்தீங்க. அதையுமே நாங்க வந்து பார்த்திருந்தோம். அதிகமாக மக்களால பார்க்கப்பட்ட ஒரு நாடகமாக அந்த கால பகுதிகளில் அதிகமாக பேசப்பட்டது. அந்த நாடகத்தினுடைய தொடர்கதை உங்களுக்கு வந்தது வாய்ப்பு அல்லது அந்த அந்த எப்படி உங்களுக்கு வந்தது ஐயா? இல்லை, அவங்க கதை எழுதிட்டு போய் சில கலைஞரை வந்து என்ன சந்திப்பாங்க. கலைஞரோட ஒரு ரவுண்டு வந்துச்சு எங்களுக்கு. கொஞ்சம் கலைஞர் ராஜசேகரனாலாம் நான் வந்து பேசுவாங்க. பேசி போட்டு நாடகம் ஒன்று செய்யுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைங்க நாடகம் ஒன்று செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நான் என்ன பண்ணேன், முதலாக நாவல் தான் எடுத்தேன். நான் உன்னை தேடுகிறேன், சஸ்பென்ஸ் கதை வந்து. அதாவது ஒரே வீட்டில் நடக்குது, ஒரே இரவில் 9 கொலைகள் நடக்கும். அதாவது அதுதான் கதை. ஸ்டார்ட் வந்தோடனே அப்படிக்கா வருவாங்க. ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி வருவார், வீட்டுக்கு வருவார், கதை தட்டுவார். உள்ளே போய் செத்து கிடப்பார் ஒருத்தர். அவர் செத்து கிடக்கும்போது அப்போ அங்கேருந்து ஒரு ஓடி வருவா. அவங்க நினைத்தாங்க போலீஸ்காரன் தான் வந்திருக்காருன்ட்டு. ஒரு பொம்பளை ஓடி வருவா, ஐயோ நான் தான் அப்பாவை கொண்டேன் அப்படின்ட்டு அவள் ஓடி வருவா. இந்த பக்கம் ஒருத்தி ஓடி வருவா, நான் தான் மாமாவை கொண்டேன், இன்னும் கை செய்யுங்க அப்படின்னு இவ சொல்லுவா. இப்போ இன்னொரு பக்கம் நான் தான் பெரியப்பாவை கொண்டேன்னு இன்னொரு பொம்பளை ஓடி வருவா. இதுதான் கதை ஸ்டார்ட். இதான் நாடகம் செஞ்சு இதுதான் ஸ்டார்ட். அப்போ அப்படி திகிலாக வரணும் டக்குறது. நான் உன்னை தேடுகிறேன் அதில் பேர். இப்போ நானே எழுதி நானே ட்ரெக் பண்ணி நானே இது பண்ண நாடகம் தான் அது வந்து. அதான் ஸ்டார்ட் நாடகம். நான் உன்னை தேடுகிறேன் இப்போ நாடக உலகுக்கு. ஆமா, இப்போ இந்த மாதிரியான இந்த நாடக உலகத்துக்குள்ள நீங்க அப்படி போகும் பொழுது, அதாவது தொலைக்காட்சிகள் மூலமாக உங்களுடைய படைப்புகள் வெளியில வரும் பொழுது, இப்போ அதுல வந்து உங்களுடைய கதைகள் மாறுபட்டிருக்கிறதா, இல்லைன்னா நீங்க எழுதுனது இல்லாம வேற ஏதாவது வந்து இருக்குதா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கிறதா? இல்லை, ஆமாம். அதாவது இப்போ நாங்கள் இப்போ நாடகம் நாங்கள் டிவி நாடகம் செய்யக்கூடிய ஸ்கிரிப்ட்லாம் போட்டு லொக்கேஷனுக்கு போவோம். அந்த லொக்கேஷனை பார்த்துன்னு வேற ஒரு ஐடியான்னு வரும் எங்களுக்கு. அங்கே இந்த சீக்கிரத்துமா இப்படி ஒன்று செய்யலாம் அப்படின்னு அப்படி செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி புதுசாக செய்யலாமே உங்களுக்கு செஞ்சு போட்டு அப்படி ஒன்று செஞ்சுருக்கேன் நான். அது வந்துருக்கு. அதான் இது இல்லாமல் இன்னும் சேர்ப்போம், எக்ஸ்ட்ரா வந்துருக்கணும். இதை விட எக்ஸ்ட்ரா இது செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு லொக்கேஷன் அப்படி நிறைய செஞ்சுருக்கேன். நான் வந்து நிறைய நான் கதையில் அப்படி செஞ்சுருக்கேன். வந்தும் இருக்குது அது. இப்போ நிறைய வாசகர்கள் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து இப்போ உங்களினுடைய கதைகளை வந்து நிறைய பேர் வாசிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க தான் அப்படின்றதுமே இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத வாசகர்கள் நேர்கள் கிட்ட இருந்து வந்து அன்பு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அன்பு வாழ்த்து ஏதாவது? இல்லை, அன்பு வாழ்த்துக்கள்னு சொன்னால் வாழ்த்திட்டு தான் இருப்பாங்க. சொல்லாக்கள் வந்து என்னே தெரியாது நிறைய பேருக்கு. இப்போ ஃபேஸ்புக் வந்த போட்டு தான் எல்லாம் படங்கள்லாம் போட்டு அப்போ தெரியும் தானே. அப்போ தான் சொல்லுவாங்க வந்துட்டு, நான் உங்களுக்கு அதெல்லாம் படிச்சிருக்கோம், அந்த கதை நிறைய தெரியும், உங்களை வந்து இப்போ தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், உங்களுக்கு அதெல்லாம் எப்படி மர்ம கதை நல்லா எழுதுவீங்க, நாங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், பேப்பரில் வரதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல கதையெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. இது நான் படித்தோம், கதையில் படித்தோன்னு. அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், கதை எழுதும் போது
போட்டுருவேன். கதையை பற்றி லெட்டர் கருத்தை போடுங்க, ஒரு வாரம் பேப்பரில் போடுங்க அப்படின்னு போட்டுருவேன். அப்போ அவனுக்கு கருத்துக்கெல்லாம் வரும், ஒரு வாரம் அனுப்புவாங்க. அப்போ கதையோடு சேர்த்து அதையும் போட்டுருவேன். ம். அது வாசகரோடு நான் என்ன கேட்டேன்னா, நான் வாசகரோடு சேர்ந்து போகனால தான் எங்களுக்கு புகழ் கிடைக்கும். வாசகரோடு சம்மந்தப்பட்டு தான் நான் போவேன். அப்போ அபிப்பிராயங்கள் போடுவோம், ஒரு கிழமை அவனோட அபிப்பிராயங்கள் வரும். ம். அப்போ அதுக்கும் இன்னும் ஃபேமஸ் தான். பத்திரிகை இதாக இருக்கும், பத்திரிகை விற்கும், அது அதுக்கும் வரும் உங்களுக்கு. அப்போ அவங்களும் பார்ப்பாங்க தானே. அதில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேடிக்கொள்ளலாம் தான் இருப்பாரு. நிறைய வாசகர்கள் அப்படி வருவாங்க. ம், ம், ம். இந்த இசை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, இசையோடு எனக்கு அவ்வளோ தொடர்பு இல்லை. நான் அப்படி இசை அமைக்கணும்னு செய்ய இல்லை. ஆனால் நாடகம் தேவையானமா இசையை தேவையானமா சொல்லி போட்டுக்குவேன். அது வந்து மறுபடியும் இசைன்னு சொல்லி அவ்வளோ நான் அந்த பக்கத்துக்கு போகவில்லை. ம். இதுதான் நாடகத்து தேவையான இசைகள், படத்து தேவையான இசைகள்னு சொல்லி நாடகத்துக்கு அது சொல்லி போட்டு. என்னைக்காவது ஒரு யோசனை இருக்கா இசை பக்கமும் கொஞ்சம் போயிட்டு வருவோம் அப்படின்னு? இல்லை, அதில் அந்த ஐடியா இல்லை. ஏன்னா இப்போ இது இருக்கிறதே எவ்வளோ கூட இருக்கு. மிக இது கூட இன்னும் நாங்கள் போட்டு தலையிட்டு சொல்லிட்டு அந்த பக்கம் நான் போகல. அதுக்கு தனி தனி டிபார்ட்மெண்ட் தானே அது. அதனால் அது போகல. அதுக்கு போய் படிக்க போகணும். இதெல்லாம் புக்ஸை படித்து செஞ்சு கொள்ளலாம். இப்போ அது அப்படி இல்லையே, தனியாக வீட்டில் பார்த்து இது எடுத்து அதை வாங்கி சாமான் வச்சு அதை வாங்க செலவெல்லாம் கூட. அதனால போகல நான். இப்போ புத்தக வெளியீடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு புத்தகத்தை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வெளியிடுறது வந்து சவாலான ஒரு விஷயம். இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்து அதுக்கு நம்ம சரியா ஸ்பான்சரை தேடி அதை பிரிண்ட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நிறைய உழைச்சிருக்கணும். அந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு வெளியிட்ட ஒரு புத்தகம் இதுதான், இதுக்காக நான் நிறைய உழைச்சேன் அப்படின்னா எந்த புத்தகம் இல்லை, சொல்லுங்க? நான் முதலாவது முக்கோணம் வெளியிட்ட போது, அதாவது கதமம்னு 10 ரூபா இருந்துச்சு. ஆமா. அதாவது வாசையாவோட மகன் KVS மோகன் தான் ஆசிரியர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட புக்கில் எனக்கு கதையில் சொல்லுவார். வாசகத்தை அறிமுகப்படுத்தாங்க. இந்த கதை எழுதுறதுக்கு போட்டு அவர் கதமம்னு புஸ்தகம் எழுதி மாஸ்டர் ஒர்க்காக வந்துச்சு. அப்போ அதில் கதையில் சொன்னார். அப்போ நான் அதில் எழுதி கதை எழுதினா முத்தம் வேண்டுமா அப்படின்ட்டு. க்ரைம் தான், அது இந்த க்ரைம் தான். அதை எழுதி போட்டு முடிஞ்சோடனே நான் ஐடியா இந்த புக்காக போடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். அப்போ அந்த வசதியெல்லாம் பெருசாக இருக்குல்ல. அப்போ இவர்கிட்ட சொன்னேன், மோகன் சொன்னேன், இப்படி சேமா நம்ம புக்காக போடுவீங்கன்னு. போடு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போ அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணார். முதலாவது புக்கை முத்தமே, அதான் நான் போட்டேன் புக்காக, முதல் புக்கு போட்டேன் முத்தம் வேண்டுமான்னு சொல்லிட்டு. அப்போ நல்லா சேல் ஆகிடுச்சு அந்த நேரத்தில். அப்போ அரைப்படி அங்கேருந்து தான் வந்துச்சுது. அப்போ அதுக்கப்புறம் ஒரு புக்காக ஒருத்தரை பிடிச்சி போச்சு. இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எங்களோட பிரபா கணேசன் அவர்கள். பிரபா கணேசன் விபி கணேசன் மகன் பிரபா கணேசன். அவர் தான் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்போ அவருடைய இதால் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ அவரெல்லாம் செல் கொடுப்பா ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ படம் ஒன்று செய்ய போகிறாரு. இப்போ அதனால் அதெல்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறதுல இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ அவரோட நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு வந்து. இப்போ இன்னைக்கு வந்து புத்தகங்கள் வெளியிடுறது உங்களுக்கு மிக லேசாக இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு தான் நீங்க அந்த முதலாவது புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருப்பீங்க. அந்த முதல் புத்தகத்தை வெளியிடும் பொழுது சமூகம் உங்களை பார்த்த விதம் எப்படி இருந்தது? இல்லை, எல்லாம் வரவேற்பாங்க. இப்போ கொஞ்சம் தெரியும் தானே. இப்போ அப்படியே புக்கு அதனால புக்கெல்லாம் போடக்கூட கஷ்டம் தானே. புக் போடே இல்லை. இப்போயும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்போ கொஞ்சம் நல்லா வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கு அப்படியே நல்லா செஞ்சுருக்கீங்க, நல்லா இருக்க புக் அப்படி எல்லாம் வரவேற்பு கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்மாரெலாம் கொடுத்தாங்க. வரவேற்பு பண்ணாங்க. அதில் வரவேற்பு கிடச்சிது. இப்போ வந்து உங்களுக்கு இப்போயும் சில கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். புக் போடல, இப்போயும் கஷ்டம். இப்போ டிவியெல்லாம் வந்த பிறகு புக் யாரும் பார்க்குறதே இல்லையே. இப்போ அது ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. ஆமாம், வாசிப்புகள்லாம் குறைஞ்சி போச்சு. புக் போட இல்லாது. இப்போ அப்படியே பிரச்சனை இருக்குது அங்கே வந்தவங்களுக்கு. ஆமா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த வாசிப்பு வந்து இன்றைக்கு மக்கள் கிட்ட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து எல்லாருமே சமூக வலைத்தளங்களினுடைய பாவனைகளும் அதிகமாக போனதுனால புத்தகங்களினுடைய வாசிப்பு குறைஞ்சிருச்சு. ஆனாலுமே புத்தகத்தினுடைய வெளியீடுகளுமே இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. புத்தக வெளியீடுகளுமே கிழமை ஒவ்வொன்றும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த புத்தகங்கள் வாங்கப்படுகிறதா, வாசிக்கப்படுகிறதா? இல்லை, அதுதான் பெரிய குறையாது. அதாவது புஸ்தகம் வாங்கிட்டா நிறைய வாசிக்கிறது இல்லை. இதே கடத்தை எங்கள்ட அப்துல் ஹமீத் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். என்னுடைய இவ்வளோ புத்தகம் விற்றுச்சா இவ்வளோ பேருக்குள்ளே படிக்க இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். அது உண்மை தான். அதுதான் உண்மையான காரணம். இப்போ புக்கை வாங்கிட்டு பாட்டு போட்டுருவாங்க. அதான் எங்கிட்ட மூத்துக்காக வந்து புக்கை வாங்குறாங்க. அதான் சிலவங்க படிப்பாங்க, சிலவங்க அவங்க இப்போ போல் பிஸி தானே. இப்போ எல்லாம் நிறைய பேர் புத்தகம் படிக்க நேரம் இல்லை. கொண்டு வாங்கி நான் கேட்டேன், சிலவங்க வாங்கி புக்கை படிச்சிங்களா? ஐயோ, இந்த வழியை படிக்கல, அப்போ அதிகம் படித்து சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விஷயம். படிக்க மாட்டாங்க. புக்கை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அதை நாங்கள் சொன்னோம், 2 வருஷம் கொடுத்தாங்க அப்படி தானே. அதுக்காக போயிட்டு புக்கை வாங்கிட்டு போவாங்க. படிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ தொழில்நுட்பத்தினுடைய உதவியோட ஆடியோ புத்தகங்கள் அப்படி ஏதாவது வெளியிடலாம் தானே? இல்லை, அது இருக்குது, அது செய்யலாம். அது செய்யலாம். இப்போ நீ அதில் போயிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு வருமானம் தான் கஷ்டம். வருமானம் இருக்காதுன்னு தெரியாது. அதான் பார்க்கணும். வருமானம் ஆரம்பமாகி அது பிடிச்சிக்கிட்டாக்கா அதில் செய்யலாம். வந்து எங்களுக்கு நிறைய ஓடி செய்கிறாங்க. அப்படி மாதிரி செய்கிறாங்க நிறைய பேர்.
ஆமா, ஏன்னா பார்த்துருக்கேன். இப்ப புத்தகத்தினுடைய வாசிப்பு குறைஞ்சது அப்படின்னா இப்ப அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான். ம். அதாவது ஆடியோ ஒரு அந்த புத்தகம் பற்றி அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னா அதை வந்து கேட்டு மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. சிலவங்க வந்து இந்த யூடியூப் ஆரம்பிச்சு அதில் போட்டுறாங்க. அதில் வாய்ஸ் பண்ணி கதையில் வாய்ஸ் பண்ணி அப்படி நடிச்சுமா அது அப்படி செய்கிறாங்க. அப்படி இருக்கு. இல்லை முந்தி கொஞ்ச நாள் வந்து சீரியலில் போட்டாங்க. ஓ. சீரியலில் வாய்ஸ் பண்ணி அப்படி போட்டாங்க. ஆ. அப்படியும் செஞ்சாங்க. ம், இப்போ ம். ஒவ்வொரு நாகரிகம் வளர தொழில்நுட்பத்தோட அதுக்கேற்ற மாதிரி நிறைய போகிறாங்க. நீங்கள் சரி, இந்த சமூக வலைத்தளங்களினுடைய வருகை எப்படி இருக்கிறது இன்றைக்கு? இல்லை சமூக இந்த வலைத்தளங்கள் துறையோட ஒப்பிட்டு சொல்லுங்க. அதாவது எழுத்துரோட ஒப்பிட்டு சொன்னால் அது கொஞ்சம் பாதிப்பு தான். அது படிக்கையில் தானே பேப்பர் படிக்கிறது அங்கே அதில் பார்த்துடலாம். அதில் பார்த்து அதில் நிறைய பேர் கதையில் அதில் போடுறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, இதில் இப்போ யூடியூப்பில் போடுறாங்க. அப்போ இங்கே புக் அடித்தா வாசிக்கிறது இல்லை. அது சும்மா இதுக்கு வந்து இப்படி உட்காந்து பஸ்ஸில் போக்கலையும் படிக்கலாம் தானே. இங்கே போகணுன்னா படிச்சுக்கொள்ளலாம். அப்போ அப்படி அதனால் பாதிப்பு இருக்குது. இந்த ஒரு பக்கம் நன்மை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாதிப்பு இருக்குது. அப்போ இந்த வசதி அங்கே இல்லாத அதை செய்ய முடியாத இந்த மாதிரி புக் அடிக்கிறோமோ அங்கே செய்யலாது. அது வேறு தொழில்நுட்பம் தானே. அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ இப்போ அதை படிக்கணும். நிறைய பேர் அப்படி செய்யலை தான். அதுக்கு வசதி இல்லைப்பா அவங்களுக்கு. சிலங்க புக் அடிக்கிறாங்க. நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதான் சொல்ல போனால் சொல்கிறதுன்னா அர்த்தம். நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து தீமை அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப அதை சரியா முறையா பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல கதைகளுமே களவாடப்படும் இல்லையா? ஆமாம், அது நடக்குது. இப்போ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இல்லை, என்னுடைய கதைகள் களவாடினதாக நான் ஞாபகம் இல்லை. சரிங்களா, சில பகுதிகளை எடுத்து போடுவாங்க. கதை வாசக கட்டங்கள் எடுத்து அவங்க திரும்ப எல்லா கொண்டு சேர்த்து விட்டுருவாங்க. அப்படிகள் இருக்குது வந்து. இப்போ அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் போகும்போது இதை கொண்டு வந்து போடுவாங்க அங்கே. ஆ, புரியுது. ஃப்ளாஷ்பேக் அதை சொல்லும்போது இந்த எங்களோட சீனை கொண்டு வந்து அங்கே வச்சுருவாங்க. அப்போ அது நிறைய பேர் தெரியாதானே. இப்போ உங்களுக்கு நாங்கள் படித்தா தான் தெரியும் எங்களுக்கு. அது சிலவங்க சொல்லுவாங்க, அவங்களோட கதையிலுமா அதில் படிச்சுமே இது சீனுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கதையுமா ரெண்டு போச்சு அப்படின்னு சில படித்தாக்க சொல்லுவாங்க வந்து. இப்போ அதெல்லாம் யார் பார்த்துருக்கல, அதில் பிரச்சனை தானே இப்போ உங்களுக்கு அப்படி இருக்குது. ஆனால் எப்படியுமே இந்த துள்ளருக்கும் அதை படித்தா தான் இப்போ வருங்காலத்தில் படித்தே ஆகணும். இல்லாட்டி கஷ்டம், முன்னேற முடியாது. ஆமா, இன்றைக்கு வந்து நிறைய எழுத்தாளர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய கவிதை புத்தக வெளியீடுகளுமே வெளியாகிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்தாளர்களினுடைய தாக்கம் சமூகத்துல எப்படி இருக்கு? இல்லை, சமூகத்தில் தாக்கத்து இல்லை. அவங்க எழுதுகிற கதையெல்லாம் இப்போ வந்து ஒரு அந்த அளவுக்கு கவலை இல்லை. ஆக்களும் நான் புதுசாக வந்த ஆக்களை படிச்சுருக்கிறேன். ஒரு தாக்கமும் இல்லை. அதில் நார்மலாக எழுதிட்டு போகிறாங்க. அந்த காலத்தில் மாதிரி பரபரப்பாக அந்த இப்போ உள்ள கதைகள் எல்லாம் இல்லை. அந்த காலத்தில் சரித்திரநாவல்னு சொன்னாங்க, சாண்டில்யன், கல்கி, இவங்கலாம் எழுதின கதை மாதிரி இப்போ இல்லை தானே உங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ எழுதுறதும் இல்லை. சும்மா நார்மலாக அந்த உடம்புக்கு நோவு இல்லாத மாதிரி அப்படி சொல்லுவோம் தானே. இப்போ அதை மாதிரி எழுதிட்டு போயிடுவாங்க. அதாவது சரி, நான் என்னோட கதையை படித்து பார்த்தேன். ஒன்றும் அந்த சும்மா அதை வீட்டில் நடக்கிற பிரச்சனை எழுதுறாங்க. அப்படியே வித்தியாசமாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. வித்தியாசமாக சிந்திச்சு எழுத மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் வந்து. இப்போ ஒரு சிலர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இந்த வித்தியாசத்துக்குள்ளே கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த எழுத்தாளர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சரியா செய்தால் இன்னும் நல்ல எழுத்துக்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது இந்த அவங்க வந்து அந்த நல்ல அந்த அனுபவத்தால் எழுத புக்ஸ் எல்லாம் படிக்கணும். அதாவது இப்போ சொன்ன பலக்கெல்லாம் அவங்கள்ட்ட புக்ஸ் எல்லாம் படித்து தான் இவருக்கு எழுத வரும். உங்களுக்கு படித்தேன்னு சொன்னால் அப்போ அதை வச்சு யோசிக்கலாம். இதை படித்தோன்னு நாங்களே படிச்சிருக்கும் போது சில ஐடியா வரும் எங்களுக்கு. இப்படி நாங்கள் செஞ்சால் என்ன அப்படின்னு மாறுபட்ட கவுண்டில் போகலாம். அதுக்கு படிக்கணும். படித்தால் தான் உங்களுக்கு இப்போ ரேஜா தானே நீரூபம் வந்து இறக்கி 100 சொல்லுவாங்க கிணத்துல வந்து. அப்போ அதே மாதிரி படிக்கத்தான் உங்களுக்கு அந்த புதிய ஐடியாக்கள் வரும் உங்களுக்கு. அதில் கொஞ்சம் தான் சரியாக வரும் உங்களுக்கு. அப்படி போகணும். இப்போ இன்னும் சில நேரத்துல வந்து சில பேர்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப புத்தகங்கள் வாசிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப உங்களுடைய புத்தகங்கள் அல்லது உங்களுடைய கதைகளை தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது அந்த வாசகரினுடைய சிந்தனை ஓட்டமும் உங்களோட மாதிரியானதாகவே மாறிடுது. அதாவது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது வந்து மாறிடுது. இது வந்து நல்ல ஒரு விஷயமா? ஏன்னா இப்ப உங்களை மாதிரியே இன்னும் ஒரு எழுத்தாளர் அங்க உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இல்லை, அப்படி உருவானதும் நல்ல. அதான் நான் இப்போ எங்களேமா உருவாகினாலும் அவங்க மாற்றிக்குவாங்க தானே. அதான் எங்களேமா எழுத மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி ஐடியா பண்ணுவாங்க தானே உங்களுக்கு. இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு இந்த தினக்குரல் பேப்பர் எழுதினேன் வந்து வாரம் ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படின்ட்டு. அதில் 48 கதை எழுதுனேன். சரியா, 48 அது ஒன்று புக்காகவும் போட்டேன். 21 கதையில் வச்சு புக் கொண்டு போட்டேன் கன் பேசினாலுண்டு. அப்போ அதை நான் எழுதிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும், கதையை முடிகிற போது ஒரு 4 நான் நிப்பாட்டியிருப்பேன். இப்போ இதில் முடிவு என்ன இருக்கும், எப்படி இருக்கும் முடிவு சொல்லுங்கள், இதில் முடிவு எப்படி இருக்கும் சொல்லுங்கன்னு போட்டுருவேன். அப்போ அதுக்கு நிறைய பேர் எழுதுனாங்க, இப்படி தான் முடிவு தான், இப்படி கதையை அப்படி அவங்க கண்ட்ரி வந்து எழுதிட்டு போகிறாங்க. அப்படி நான் ஒரு விஷயம் பண்ணேன். அப்போ அதில் நிறைய பேர் வளர்ந்து வந்தாங்க.
ம். அப்போ அவனுக்கு கற்பனைக்கு வரும் தானே இப்போ இதுக்கு எப்படி இருக்குது இதுக்கு போய் என்ன வரும் அது கிரைம் கதை தானே ஆமா. வெடி முடிச்சா என்ன யார் கொள்ளக்காரன் அப்படி கொண்டு வந்துடும் அப்போ அப்படியே அந்த நேரத்தில் பண்ணி கொடுத்தாங்க தினக்குரல் எழுதும் போது. ம், ம். இப்போ இன்னைக்கு வந்து நிறைய படங்கள் வந்து எடுக்கப்படுகிறது. அதுல வந்து முடிவு வந்து சொல்ல மாட்டாங்க. முடிவை நம்ம கையிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இதனுடைய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து எழுத்துல இருந்து தான் ஆரம்பமாகுது. குறிப்பாக இந்த மர்ம கதைகள் அந்த மாதிரியான கதைகள்லாம் எழுதும் போது அப்படியே நல்லா அந்த எபிசோட் வந்துட்டே இருக்கும். அந்த கடைசியா முடியும் பொழுது நமக்கிட்ட அந்த கதையை கொடுத்துட்டு முற்றும் போட்டு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியுமே இருக்கு. அப்போ இந்த மாதிரியான கதைகள்லாம் வரும் பொழுது நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அந்த கதைகளை ஃபில் பண்ணிக்கிறதா? இல்லை இல்லை அது அது சரி எனக்கு அது வந்து கேட்டீங்க அது ஒன்றும் இல்லையே உங்களுக்கு முடியல நீங்கள் 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 முடிவு யாருக்கு சொல்லுவீங்க ம், முடிய போட்டு அவங்க சொல்லணும் நான் முடிவு வந்தப்போ அப்படி ஒன்று தான் பரவாயில்லை. ம், ஒன்றும் புரியாமல் போட்டுச்சுன்னா அர்த்தம் இல்லாம போகுது தானே அது. அதாவது இந்த இப்படி என்ன முடிவு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ யாருக்கு அனுப்புறது ம், எங்கிட்ட முடியும் இதுதான் சொல்லி யாருக்கு அனுப்ப ஒன்றும் இல்லையா அப்போ அப்போ ம், அர்த்தம் இல்லாமல் போகுது அவங்களுக்கு அது அப்படி ம், செய்யலை அது. அதான் முடிவு செய்யணும்னா அப்போ அட்ரஸ்ன்னு போடணும் முகவன் போட்டிங்கன்னா இதுக்கு பாருங்க அனுப்பி வைங்க ரியலாக பறித்து கொடுப்போம் அப்படின்னு போட்டுனா அப்போ எழுதுவாங்க. இப்போ ம். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அது முயற்சி பண்ண மாட்டாங்களே கண்டிப்பாயா. அப்படியே அ, வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பகிர்ந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இது எல்லாமே உங்களினுடைய எழுத்துக்கள். அதாவது ஒவ்வொரு புத்தகமுமே வித்தியாசமானதாக இருக்கும். இது எனக்கு இன்னும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க வாசிப்பின் மூலமாக வந்த பழக்கத்தின் அடிப்படையாகத்தான் இந்த எழுத்துக்கள் வந்து என் மூலமாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த மர்ம கதைகள் அதாவது கிரைம் கதைகள் எழுதுறதுக்கும் இந்த வாஸ்து தொடர்பான இந்த எழுத்துக்கள் நம்பர்ஸ் தொடர்பான விஷயங்கள் எழுதுறதுக்குமே வித்தியாசங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லையா? இப்ப இது வேற அது வேற அப்படின்னு நம்ம வந்து ரெண்டையுமே ரெண்டு வகையா பார்க்கலாம். இது ரெண்டுமே ஒன்றாகாம நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க அத? இல்லை அது கதை எழுதும் போது அது வந்து கற்பனை வேறு மாதிரி தானே போகும். இப்போ இது நியூமாலஜி இப்போ என்சோதிடம் செய்கிற வந்து இப்போ அது வேறு. ம், அதே நம்பர்களை பார்த்து எப்படி வருதுன்னு செய்கிறது இப்போ அது கற்பனை கிடையாது. அதில் வந்து ம். அது உள்ளதை உள்ள மாதிரி அது சொன்னீங்க. உள்ளது ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை செய்யணும். இது கற்பனை தானே உங்களுக்கு கற்பனை பண்ணிட்டு இப்போ இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் கற்பனை இருப்பேன். இங்கே வந்து இப்போ ஒரு நம்பர் 4 நம்பர் எடுத்து அவங்களே பற்றி 4 நம்பர் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 4 நம்பர்னா 7 நம்பர் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். ம். அப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியும். ஆமா. சில ஆட்கள் நான் பார்த்து டக்குன்னு நம்பர் சொல்லிடுவேன் பிறந்தாங்கன்னு சொல்லிடுவேன் என்ன நம்புக்காரன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு. அப்போ அவங்க பேச்சு விளங்கும் ம், செய்கைகள் மூலங்கள்லாம் பார்த்து அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ம், அது அப்படி போகும் உங்களுக்கு. அது வாசுன்னு சொன்னால் அது கற்பனை இல்லை, ம். அது உண்மையாக இருக்கும். நம்ம அது கற்பனை பண்ணி எழுதியில் அது இப்படி சொன்னால் நான் நாளைக்கு எங்கே வெட்டி விட்டோம் படித்தேன் பொய்யன்னு சொல்லிடுவாங்க. ஆமா. இது கற்பனை, ம். அது நிஜம். நிஜங்களின் தரிசனம் அது இது கற்பனையும் உருவம் இது இங்கே கண்டிப்பா. அப்படி உங்களுக்கு இது. கண்டிப்பா. எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து நிகழ்ச்சியில பகிர்ந்திருந்தீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா சொல்லலாம். இல்லை பார்த்துருக்க ராசிகள் சொன்னாக்கா இப்போ அதாவது நீங்கள் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எழுத்தாளர்களில் கொஞ்சம் யாரும் எழுத்தாளர் தான் படிக்கணும். அவங்க எழுதுறதுல புக்கெல்லாம் வாங்கி படிங்க. நாடகம் செஞ்சால் போய் பாருங்கள். இப்போ நிறைய இந்த குறும்படங்கள்லாம் செய்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு வரும். அப்போ அதில் புக்ஸ் எல்லாம் இப்போ இருந்தால் இது இப்போ இங்கே கொண்டு இப்போ நிறைய புக்ஸ் கொண்டு இருக்கேன். இப்போ அதெல்லாம் அது மாதிரி போட்டு இங்கே படிக்கணும். படித்தா தான் உங்களுக்கு அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும். நீங்கள் புக் வெளியிட்டா அதை பார்க்கணும். போய் புக்கை வாங்குங்க. செஞ்சால் தான் உங்களுக்கு இது வரும். இப்போ அந்தபடி வந்துச்சுன்னா அப்படி செஞ்சால் நல்லா முன்னேறலாம். எழுத்தாளரும் வளருவாங்க, நீங்களும் வளருவீங்க. அப்படியே வரும் உங்களுக்கு. கண்டிப்பா ஐயா. ரொம்ப நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தீங்க. நன்றி ஐயா. வணக்கம். நன்றி.